Hi friends, welcome to prabhas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷலா லெமன் ரைஸ் தான் செஞ்சிருக்கிறேன். வெரைட்டி ரைஸ். வாங்க எப்படி செய்யறதுன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஒரு 3 எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி ஜூஸா எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஜீரகம் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து அதுக்கப்புறம் பெருங்காயம் தூள் வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது ஒன்றும் பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. எங்கன்னா வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா லெமன் ரைஸு, புளி சாதம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சாதம் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது கூட வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணலை. நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் தரும், பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் அதுவும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால அதை நான் போடலை. முந்திரி பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு சாதம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டிங்கன்னா சாதம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கடுகு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கருகிடும், அது டேஸ்ட்டு வேறு மாதிரி மாறிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் நம்ம பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌனுக்கு அதுக்கப்புறம் நம்ம கடுகு ஆட் பண்ணாக்கா அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா லிமிட்டாக பொரிஞ்சிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்க்கு உடனுக்குடன் உங்கள் வீடு தேடி வரும். நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்தாச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு 2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லைங்களா, அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் முந்திரி பருப்பு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பேலன்ஸ் பருப்பு வந்து நம்ம சாதம் கலர்றோம் பார்த்திங்களா, அந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் இது, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். வெரைட்டி ரைஸில் நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சாதம் வந்து வடிக்கும் போது எண்ணெய் விட்டு, ஒரு சிலர் வந்து எண்ணெய் விட்டு வடித்தாங்கன்னா நல்லா உதிரியாக வரும் அப்படின்வாங்க. நம்ம சாதம் வடிக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கிற தண்ணியை விட ஒரு 1/2 டம்ளர் வந்து கம்மியாகவே வச்சிங்கன்னா அது நெட்டு பதத்துக்கு வந்துடும் சாதம் நம்ம வடிக்கும்போது. லெமன் வந்து புழிஞ்சாச்சு. நம்ம புழிஞ்சிட்டு ஒரு 2 பாயில் மட்டும்தான், 2 கொதி வந்தவுடனே இறக்கிடணும், இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு கசப்பு டேஸ்ட்டுக்கு மாறிடும். போட்டு 2 கொதி வந்தவுடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போது இந்த டயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஃப்ளேவர் எல்லாம், அந்த லெமனோடைய ஃப்ளேவர்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போது நம்ம சாதம் ஆல்ரெடி நான் வடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் நீங்கள் செய்கிறதானாலும் அந்த மாதிரியும் செஞ்சுருக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற சாதம் நல்லா ஆற வச்சு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஃப்ளேவரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நல்லாவே சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் இருந்தால் சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்பவே ஈஸியான டிப் தான் இது. 10 to 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். சாதம் வடித்த உடனே 2 லெமன் கட் பண்ணி போட்டோமா, உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டு சும்மாவே ஒரு காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டாவே லெமன் ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடும். நல்லா கொஞ்சம் நல்லா அழகாக செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே முறையாக இது பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் வறுக்கும் போது கோல்டன் ப்ரௌனுக்கு வறுக்கணும். கொஞ்சம் கருகிடுச்சுனாலும் டேஸ்ட் வேறு மாதிரி கொடுத்துரும் நம்மளுக்கு. நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா சாதம் வந்து அப்படியே பட்டும் படாதமாக கிளறணும். ஏன்னா சாதம் உடச்சிக்கும். நம்ம என்ன தான் ஆற வச்சுருந்தாலும் நம்ம சின்ன ஸ்பூனில் வச்சு அழகாக அப்படியே மேலாக்க அப்படியே சாஃப்டாக நம்ம சாதத்தை கிளறி விட்டால் போதும். எந்த சாதமாக இருந்தாலும் புளி சாதம் சரி லெமன் சாதம் சரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக நல்லா பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. புளிப்பும் அந்த அளவுக்கு இல்லை. 3 எலுமிச்சம்பழம் தான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.